இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இதை வந்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுசார் பிரிவு மாநில செயலாளர் ரூபின். ஸோ அந்த கன்னியாகுமரி மாவட்டம் தான் என்னுடைய சொந்த மாவட்டம். நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிற்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இது வேறு எங்கேயும் கிடையாது, நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக செயல்பட்டு இருக்காங்கன்னு நம்ம கண் காதுகளுக்கு கேட்குறமே தவிர எனக்கு அது சத்தியமாக இன்றைக்கி தான் நேரடியாக பார்த்துருக்குறேன். இந்த மாவட்டத்தில் செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட இந்த இவ்வளவு தேர்தல் பறக்கும் படையினர் இருந்தும் இத்தனை காவல்துறையை தாண்டி இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலுக்குள்ளாடி இந்த வழியாக வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்துக்காக இதோ நான் பாருங்கள், இந்த கண்டெய்னர் வாகனத்தில் இந்த வாகனம் முழுவதும் இந்த தையல் மிஷின் இந்த பயனாளிகளுக்கு கொடுப்பதற்காக என்று இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இந்த முடிந்து போன ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய இந்த பொறுப்பு ஆட்சி எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா இது வந்து இந்த ஆர்டர் இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சொல்லி எங்களை ஏமாற்றலாம் என்று இந்த மாவட்ட மக்களை முயற்சி பண்ணாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த உடனடியாக இந்த தகவல் தெரிஞ்சு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இந்த வாகனம் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அனைவரும் இந்த இடத்துக்கு வருகை தந்து உடனடியாக இதை வாகனத்தை வந்து முற்றுகையிட்டு அதிகாரிகளை வரவழைத்து தேர்தல் கமிஷன் அவர்களை வரவழைத்து அனைவருடைய பார்வையின் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்து இதை வந்து சீல் பண்ணி தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அதிகாரிகளையும் பார்த்து பேசணும். இப்போ வந்து பேசினது அடிப்படையில் இந்த தையல் மிஷின் வந்து இந்த டோர் கிடையாது, இந்த வாகனத்தில் இந்த கண்டெய்னர் வாகனத்தில் நம்ம நிற்கிறது கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். கண்டெய்னர் வந்து இப்போ எல்லாம் எடுத்து இறக்கி வைக்கிறாங்க, வச்சு அனைவர் முன்னிலையிலும் சீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சீல் பண்ணி அதை பண்ணுறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அனைவரும் அதை பார்த்துக்கிட்டு நிற்கிறோம். ஸோ இது இந்த பாக்ஸுக்குள்ளே பணம் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி திறந்தும் பார்த்து நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இவ்வளவு கொடூரமான ஆட்சியாளராகவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்தனை பறக்கும் படையும் தாண்டி இந்த தேர்தல் கமிஷன் விதிமுறையை தாண்டி இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து திமுக மாவட்ட செயலாளராக செயல்படுறாங்க. இது எங்களுடைய கண்களை தாண்டி இந்த மாவட்டத்தில் இன்னும் தேர்தல் பறக்கும் படையும் தாண்டி அவங்களை தாண்டினா கூட எங்களை தாண்டி எதுவுமே நீங்கள் செய்ய முடியாதுங்கிறத நாங்கள் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்து நாங்கள் சீல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமாவும் இதை தினமும் கண்காணிப்போம். இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டும் இல்லை, இந்த மாவட்டம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மட்டுமில்ல, இந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு இந்த செய்யக்கூடிய செயலையும் கண்மையாக கண்டித்து நாங்கள் என்னைக்கும் கண்காணிப்போம், விடமாட்டோம். ஆட்சி மாற்றம் உறுதி. 2026 என்டி ஆட்சி அமைவது உறுதி. பாரத் மாதா கி ஜெய்.